சிம்மம், மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். கிரகநிலை: தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன், தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் என வலம் வருகிறார்கள். கிரக மாற்றங்கள்: மார்ச் 4, 2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9, 2025 அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14, 2025 அன்று சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 18, 2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 30, 2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பலன்கள்: துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறும் சிம்ம ராசியினரே, இந்த மாதம் வீண் அலைச்சல், காரிய தடை ஆகியவை அகலும். சுக்கிரனால் தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடியும். அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி கைகூடும். தேவையான வசதிகள் உண்டாகும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். உடல் சோர்வும் மனக்குழப்பமும் நீங்கும். செலவு கட்டுக்குள் இருக்கும். தொழில், வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையும் செய்வது நன்மையை தரும். தேவையான பண உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியும். சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன், மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மை தரும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். உறவினர், நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து திருப்தி தரும். மதிப்பும் மரியாதையும் கூடும். கலைத்துறையினருக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவை. பிரச்சினைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம். பணவரத்து அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். அரசியல் துறையினருக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். சக மாணவர்கள் ஆதரவும் இருக்கும். மகம்: உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையும். உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். பூரம்: எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகளும் தாமதப்படும். தேவையற்ற பயணங்களாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பணவரவில் நெருக்கடிகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். அனைவரையும் அனுசரித்து செல்ல பழகிக் கொள்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. உத்திரம் 1ஆம் பாதம். எந்த ஒரு காரியத்திலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியிருக்கும். குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். திருமண சுப முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் கவனமுடன் செயல்படவும். எனினும் உங்கள் சமயோஜித புத்தியால் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். சிம்ம வாசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் 2025 உங்களுக்கு ஓரளவு போராட்டம் நிறைந்ததாகவோ அல்லது சற்று பலவீனமாகவோ இருக்கலாம். உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதம் 8ஆம் வீட்டில் உச்சநிலையில் இருக்கிறார். இந்த மாதம் வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். வணிகம் தொடர்பான விஷயங்களைப் பற்றி பேசினால் இந்த மாதம் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. உங்களின் லாப வீடான புதன்
வியாபார காரணமான புதன் 8ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் நீடிப்பார். உங்கள் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் லாப வீட்டில் இருக்கிறார். இதன் விளைவாக கடினமாக உழைக்கும் மாணவர்கள் தொடர்ந்து நல்ல முடிவுகளை பெறுவார்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான குருவின் நிலை இந்த மாதம் வலுவாக இல்லை என்றாலும் தொழில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான பலன்களை தரவும். உங்கள் 2வது வீட்டின் அதிபதியான புதன் வலுவிழந்து இருப்பார். ஆனால் புதன் தனது சொந்த வீட்டை அதாவது 2வது வீட்டை பார்ப்பார். குடும்ப விஷயங்களில் சில சண்டைகள் வரலாம். ஆனால் புதன் மற்றும் குருவின் சாதகமான அம்சங்கள் அந்த சண்டைகளை விரைவில் முடிக்க முயற்சிக்கும். இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான குருவின் நிலை வலுவாக இல்லை. இதன் காரணமாக வேலை பிசியாலோ அல்லது வேறு காரணங்களினாலோ சந்திக்கும் வாய்ப்புகள் குறைவு. இதன் காரணமாக உங்கள் காதல் துணை சிறிது கோபமாகவோ அல்லது வருத்தமாகவோ இருக்கலாம். இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான புதனின் நிலை சிறப்பாக இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் வருமான ஓட்டத்தில் தொடர்ச்சியின்மை இருக்கலாம். இதேபோல் சிறிய நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் தங்கள் சம்பளத்தை பெறுவதில் சிறிது தாமதத்தை சந்திக்க நேரிடும். மாதத்தின் தொடக்கம் முதல் மார்ச் 14 வரை உங்கள் லக்னம் அல்லது ராசியின் ஆட்சி கிரகமான சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். சூரியனின் நிலை இங்கு சிறப்பாக கருதப்படவில்லை. சூரியன் சனியுடன் இணைந்து இருப்பார். இந்த 2 காரணங்களாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் சில ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் காணலாம். பரிகாரம்: பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்குவதன் மூலம் எல்லா நன்மைகளும் உண்டாகும். தடைகள் நீங்கும். அதிர்ஷ்ட கிழமைகள்: ஞாயிறு, செவ்வாய். சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 3, 29, 30. அதிர்ஷ்ட தினங்கள் 22, 23. சிம்மம், மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். கிரகநிலை: தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன், தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் என வலம் வருகிறார்கள். கிரக மாற்றங்கள்: மார்ச் 4, 2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9, 2025 அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14, 2025 அன்று சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 18, 2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 30, 2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பலன்கள்: துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறும் சிம்ம ராசியினரே,